ஸோ ஆன்மீகத்தில் இறையருள் பெறுவது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டாப்பிக்கு. ஆன்மீகம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி. நீங்கள் வாழ்க்கையில் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்திருப்ப, அதில் எதையோ ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள்ஸ் அண்டு சிக்கல் வரும்போது நீங்கள் ஆன்மீக பாதையில் போயிருப்பீங்க. ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நீங்கள் எளிமையாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னம்னா ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டின்னு சொல்லிக்கலாம். அதில் இறையருளை பெறணும், நல்ல விதமாக பெறணும், வெற்றி கிடைக்கணும். என்னங்க சார், கோயிலுக்கு போயிட்டே இருக்கிறேன், சாமி கும்பிட்டே இருக்கிறேன், எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னம்னா, நீங்கள் போன வழிமுறை சரியாக உங்களுக்கு யாரும் சொல்லலைன்னு அர்த்தம். பாதைகள் எல்லோரும் போகிறது தான், உங்களுக்கு ஏன் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னம்னா சரியான கைடன்ஸ் இல்லை. ஸோ ஓகே, நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா உடல் பயிற்சியுடன் கூடிய ஆன்மீகம் அப்படிங்கிறத இது பண்ணுங்கள். அதாவது கோயிலுக்கு போகிற சிவன் கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கோ விநாயகர் கோயிலுக்கோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னம்னா வீட்டிலிருந்தே நடந்து போகணும், சைக்கிளில் போகணும் அப்படிங்கிறத ஒரு கொள்கையாக வச்சுக்கோங்க. ஒரு ஆக்டிவிட்டி எச்சா பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணுறது மூலியமாக நீங்கள் இறையருளை பெறலாம். முன்னாடி போங்க. குழந்தையாக இருக்கும்போது ஓடி இருப்பீங்க, ஆடி இருப்பீங்க, பாடி இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் ஏற்பட்டிருக்காது. கோயிலுக்கு போகணுங்கிற நிர்பந்தமும் ஏற்பட்டிருக்காது. கடவுளை வழிபடணுங்கிறதும் கூட தெரியாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த பூமியில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறீங்க. ஸோ அப்போது உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல மகிழ்ச்சி வேணும் அப்படின்னம்னா நீங்கள் என்ன பண்ணணும், விளையாட்டு உடல் பயிற்சியுடன் கூடிய ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபடும்போது உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும். ஸோ சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு 15 நிமிஷத்தில் 2 கிலோமீட்டர் போகிறீங்க அப்படின்னம்னா அடுத்த டைம் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா 10 நிமிஷத்தில் 2 கிலோமீட்டர். இப்படி உங்களுடைய டார்கெட் பாடியோடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறமா போய் விநாயகர், முருகர் இந்த மாதிரி கடவுள்கிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்கணும். இப்படி ஒரு 48 நாள் பண்ணுங்கள். உடல் உழைப்புடன் கூடிய ஆன்மீகம் உங்களுக்கு இறைவனோட அருளை பெற்றுத்தரும். என்ன ஆரோக்கியம், குடும்பம், பணம், சுற்றுச்சூழல், இதெல்லாம் நமக்கு இதுதான் இறைவன். இது எல்லாத்துக்கும் கிடைக்கணும். ஒருத்தர் கிடச்சி ஒருத்தர் கிடைக்காமல் இருக்குது அப்படின்னம்னா அதை நம்ம வேண்டி பெறணும். விநாயகரே போகும்.